ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு ஆஃபீஸ் லீவு. நிலா மட்டும் வீட்டில் இருக்காங்க. பல்லவன், பாண்டியன், சோழன், சேரன், நடேசன் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மொத்த ஆட்களும் பார்த்தா வெளியில கிளம்பி போயிருக்காங்க. நிலா மட்டும் வீட்டில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சந்தா குஜராத் ஸ்டைலில் ஒரு சாப்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு நிலாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. இங்கே நிலா மட்டும் வீட்டில் இருக்காங்க. வெளியில் நின்றுட்டு நிலா நிலா அப்படின்னு சொல்லி சந்தா கூப்பிடவும் நிலா வந்து எட்டி பார்க்குறாங்க. சந்தா நிற்கவும், சந்தா உள்ள வாங்க, என்ன வெளியே நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க, உங்கள் வீடு இது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் டிகே அப்படின்னு சொல்லி சந்தாவும் பார்த்தா உள்ளே வராங்க. என்ன சந்தா, சேரன் அண்ணா சைட்லலாம் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நான் அவரை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், என்ன பார்க்கவா, என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்லை ஒரு சாப்பாடு பண்ணேன், அந்த சாப்பாடு நாங்களாம் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, நான் அவருக்கு மதியம் கொண்டு போய் சைட்டில் கொடுத்தேன், அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, உங்களுக்கு இன்னைக்கு லீவு வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்படியா, என்ன என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இங்கே சந்தாவும் பார்த்தா எடுத்து கொடுக்குறாங்க. அது ஒரு சாப்பாடு ஏதோ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு சந்தா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிலாவும் சந்தாவும் ரொம்ப நேரம் பார்த்தா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா நிலா கிட்ட சந்தா கேட்குறாங்க, அம்மா உங்கள் அம்மா அப்பா அவங்களுடைய ஃபோட்டோலாம் இருக்கா, அதெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கும். என் மொபைலில் இருக்குது, அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அப்புறம் அண்ணியோடைய பொண்ணு கயல் எல்லாரோடைய ஃபோட்டோவும் ஃபோனில் இருக்குது, இருங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனில் காட்டுறாங்க. அப்போ தான் பார்த்தா நிலாவும் நிலாவோடைய அப்பா மனோகரும் சேர்ந்து நிற்கிற ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததும் சந்தாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா ஹிந்தியிலே கேட்கவும், இதுதான் என் அப்பா, இவர் பேர் மனோகர், திருவண்ணாமலை தான் என் சொந்த ஊர், எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், அப்புறம் இது என் அம்மாவும் நானும் இருக்கிற ஃபோட்டோ, அப்புறம் இது அண்ணன் அண்ணி கயல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா ஃபோட்டோவில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிலா கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி சந்தா கையில் பார்க்குறாங்க. மனோகரும் நிலாவும் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தா நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மனோகரோடைய முகம். என்ன சந்தா இந்த ஃபோட்டோவை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், இல்லை இந்த ஃபோட்டோவில் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா ஹிந்தியில் சொல்லுவோம், அப்படியா, இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது எடுத்தது அப்படின்னு சொல்லி நிலா பேசிக்கிட்டு இருக்க. மனோகரை பார்த்ததும் சந்தா அதிர்ச்சியானதுக்கான காரணம், நிலாவோடைய அப்பா யார் மனோகரோ அதே மாதிரி சந்தாவோடைய அப்பாவும் தான் மனோகர். அதாவது குஜராத்துக்கு அடிக்கடி மனோகர் வேலை விஷயமா போயிட்டு வருவார். தேனை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் குஜராத்துக்கு வேலை விஷயமா அடிக்கடி மனோகர் போயிட்டு வருவார். நிலா பிறந்ததுக்கு அப்புறமா தான் மனோகர் குஜராத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரையில அங்கே இருக்கிற ஒரு பொண்ணோட மனோகருக்கு தொடர்பு ஏற்படும். அந்த பொண்ணும் மனோகரும் காதலிக்க ஆரம்பிப்பாங்க. காதலிச்சு எல்லை மீறி போகையில் அந்த பொண்ணு பார்த்தா கர்ப்பமாயிருவாங்க. அந்த கர்ப்பத்துக்கு காரணம் நிலாவுடைய அப்பா மனோகர் தான். அந்த பொண்ணு கர்ப்பமானதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த மனோகர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா மனோகருக்கும் ஹிந்தி தெரியும். எடுத்து சொல்லி புரிய வைக்கையில் மனோகர், அந்த குழந்தை நமக்கு வேணாம், அந்த குழந்தைய நீ கலைச்சிரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும், நான் இங்கே வந்துட்டு போகையில் உனக்கும் எனக்கும் ஏற்பட்டது, உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்மளோட மட்டுமே இருக்கணும், இந்த குழந்தைய கலைச்சிரு அப்படின்னு சொல்லி மனோகர் எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைப்பாரு. ஆனால் எதையுமே பார்த்தா அந்த குஜராத்தில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. யாரு, சந்தாவோடைய அம்மா எதையுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் மனோகர் பாட்டுக்கு குழந்தைய கலைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஊருக்கும் போயிடுவாரு. ஊருக்கு போனவர் தான் திரும்ப பார்த்தா வரவே மாட்டாரு. சந்தாவோடைய அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறமா சந்தாவோடைய அப்பா பார்த்தா இறந்து போயிருப்பாரு. அதாவது அனீஸோடைய அப்பா இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா சந்தாவோடைய அம்மா அனீஸை மட்டும் வச்சு தனியாக இருப்பாங்க. அப்போ தான் மனோகரோடைய பழக்கம் ஏற்பட்டிருக்கும். இந்த பழக்கத்தினால பிறந்தவங்க தான் சந்தா பிறந்ததுக்கு அப்புறமா மனோகர் வருவாருன்னு சொல்லிட்டு சந்தாவோடைய அம்மாவும் பார்த்தா காத்து இருப்பாங்க. சந்தாவுடைய அம்மாவும் மனோகரும் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை சந்தா கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சந்தாவுடைய அம்மா, இவர் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோடைய அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமாவே சந்தாவோடைய அம்மா உடல்நல சரியில்லாமல் இறந்தும் போயிடுவாங்க. இந்த விஷயம்லாம் பார்த்தா சந்தாவுக்கு மனோகருடைய ஃபோட்டோவை பார்த்ததும் ஞாபகத்துக்கு வருது. சந்தா அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ என் அம்மாவுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு
என் அம்மா கிட்ட என்னை கொடுத்துட்டு எங்கள் அம்மாவை விட்டுட்டு எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையை கெடுத்தது இந்த ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரை பார்த்து சந்தா மனசுக்குள்ளேயே பார்த்து அழுகிறாங்க. ஆனால் இதை நிலா கிட்ட பார்த்தா எதுவுமே காட்டிக்கிறல. சந்தா அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சியோட மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நிலா கிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. இதை நிலா பார்த்தா கவனிக்கிறாங்க. என்ன சந்தா, ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரியா மாறிடுச்சு? சாப்பாடு கொண்டு வரையில நல்லா தானே இருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு? நான் என் ஃபேமிலி ஃபோட்டோ தானே காட்டினேன். என் ஃபேமிலி ஃபோட்டோ காட்டினதுக்கு அப்புறமா ஏன் உங்கள் முகம் மாறிடுச்சு? என்ன எதுவும் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், சச்சா அப்படியெல்லாம் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா சொல்லவும், இருங்க சந்தா, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேரண்ணனாவே வந்துடுவார், அவரே கூட உங்களை நான் போய் வீட்டில் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லை நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், சரி சந்தா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லவும், இங்கே அதிர்ச்சியோட பார்த்தா சந்தா வீட்டுக்கு நடந்து வராங்க. அப்போ நிலாவுடைய அப்பா தான் எனக்கும் அப்பா, என் அப்பாவும் நிலா அப்பாவும் ஒன்று தான். அப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ரத்தத்தில் பிறந்தவங்க. அப்போ நிலா என் கூட பிறந்தவங்களா அப்படின்னு சொல்லி சந்தா நினச்சி பார்த்துக்கிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அனீஸும் இருக்காரு. அனீஸை பார்த்ததுமே இங்கே சந்தா கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. சந்தா 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 ஏன் சந்தா அழுகிற அப்படின்னு சொல்லி அனீஸு கேட்கவும், இல்லை பையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா ஹிந்திலேயே ஏதேதோ சொல்லி அழுகிறாங்க. என்ன சந்தா, என்ன ஆச்சு? யார் எதுவும் உன்னை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனீஸு கேட்கவும், இல்லை பையா எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், உண்மை தெரிஞ்சிருக்கா? என்ன உண்மை சந்தா அப்படின்னு சொல்லி அனீஸு கேட்கவும், நம்ம அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா, அதாவது உன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மாவுக்கு இன்னொரு ஆளோட பழக்கம் இருந்துச்சுல? ஆமாம், பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு என்ன, அந்த விஷயம் எல்லாமே அம்மா உன்கிட்ட தெளிவாக சொன்னாங்களே, இப்போ என்ன அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனீஸு சொல்லவும், அந்த ஆளை நான் இப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், அந்த ஆளை பாத்தியா? அந்த ஆள் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனீஸு பார்த்தா கோவத்தோட கேட்கவும், அந்த ஆள் வேற யாரும் இல்லை, அந்த ஆளு நிலாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சந்தா சொல்லவும், நிலாவுடைய அப்பாவா? என்ன சொல்ற சந்தா அப்படின்னு சொல்லி அனீஸு கேட்கவும், ஆமா பையா, இன்னைக்கு நிலாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப நிலாவுடைய அம்மா அப்பா போட்டோவை நிலா போன்ல காமிச்சாங்க. அப்ப அந்த போட்டோல அவங்க அப்பாவை பார்த்ததும் எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அம்மா இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டோ காமிச்சாங்களே, இந்த ஆளு தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்கல்ல. ஆமா, அது வேற யாரும் இல்லை, நிலாவுடைய அப்பா மனோகர். அவரு தான் நம்ம அம்மாவுடைய வாழ்க்கையவே கெடுத்தது, அவரு தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் இங்கே அனீஸ்க்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சந்தா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு இருக்காரு.